ஓம் நம சிவாய நம. அனைவருக்கும் வணக்கம். பட்டினத்தாரின் பாடல் ஒன்று. பாடல் என்னவென்றால், மண்ணாசை மங்கையை விட்டுவிட போதித்த வன்மொழி கேட்டில்லையோ, செய்த புண்ணியம்தான் ஆதித்தன் சந்திரன், வெளிச்சம்தான் பொழுது காதற்ற ஊசியும் வாராது காண்கடைவரைக்கே. இதனுடைய பொருள் என்னவென்றால், இங்கே இருக்கின்ற நிறைய மக்கள்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இறைவன் படைத்தவனை பார்ப்பது கிடையாது. அவன் படைத்த பொருட்கள் மீதே ஆசை கொண்டு மண் பொண்ணு அது இது மாதிரி நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து விஷயம் மீதும் பற்று கொண்டு இதுதான் உண்மை நினச்சி அதிலேயே உழன்று கொன்று ஒரு நாள் அதிலே மாண்டு விடுகின்றோம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த மண்ணாசை பொன்னாசை விட்டுவிட போதித்த இதெல்லாம் பொய், இதெல்லாம் இல்லை, இறைவன் தான் மெய். இறைவன் நீ படைத்த பொருள் மீது தான் ஆசை கொள்கிற, படைத்தன் மீது ஆசை கொள்ளலை அப்படின்னு சொல்லும்போது நிறைய குருமார்கள் சொல்கிறாங்க. அதை நம்ம எதுவுமே கேட்கல. புண்ணியமும் செய்யாத பொழுது நம்மளுடைய உயிர் பிரியும் தருவாயில் உடலை விட்டு உயிர் பிரியக்கூடிய அந்த தருவாயில் நீங்கள் எது உண்மை நினச்சிட்டு இருந்தீங்களோ, இந்த மண் பொண்ணு வீடு வாகனம் அது இது அப்படிங்கிற இந்த சிற்றின்ப பொருட்கள், இந்த சிற்றின்ப உலகில் நீங்கள் ஆசை வைத்துள்ள எதுவுமே வராது. நீங்கள் செய்த எது வரும் அப்படின்னா, நீங்கள் செய்த புண்ணியம்தான். நீங்கள் செய்யக்கூடிய வாழ்நாளில் என்னென்ன நன்மை என்னென்ன தீமை செஞ்சீங்க, செய்யக்கூடிய புண்ணியம் மட்டும்தான் உங்களை பின்தொடர்ந்து வருவது. நீங்கள் இறந்தாலும் உங்களை பற்றி தொடரும் இருவினை புண்ணியம் பாவம் ஒரு பாடலில் பட்டினத்தார் சொல்லியிருக்காரு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பொருட்கள் மீது ஆசையை கொண்டு பல கர்மாக்களை சேர்த்து பல பிறப்பு எடுத்து இந்த பிறப்பிலையும் அனுபவிக்கக்கூடாதெல்லாம் அனுபவித்து வாழாதீர்கள். நன்மையை சேருங்கள், நல்வினையை செய்யுங்கள், இறைவனை பிடியுங்கள், உங்களுக்கு நல்ல வழி என்பது பிறக்கும் என்று சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிவாய நம.